திருமண ஏற்பாடுகள். திருமணத்திற்கு வேண்டிய பணம் கிடைத்து ஸ்ரீனிவாசன் சந்தோஷம் அடைந்தார். ஸ்ரீனிவாசன் தன் சகோதரனான கோவிந்தராஜனை கூப்பிட்டு, அண்ணா, குபேரன் கொடுத்த பணத்தை வைத்துக்கொண்டு விஸ்வகர்மாவை வரவழைத்து திருமணத்திற்கு வேண்டிய விடுதி பவனங்களை கட்டச் சொல் என்றார். அதற்கு ஸ்ரீ கோவிந்தராஜனும் அப்படியே என்று சொல்லி விஸ்வகர்மாவை வரவழைத்து திருமணத்திற்கு வேண்டிய மண்டபம், பந்தல்கள், தாழம்பூ, மாவிலை தோரணங்கள் முதலியவைகளால் சேஷாசலத்தை கலியுக வைகுண்டமாக அழகுபடுத்தினார். கோவிந்தராஜனின் கையில் தனரேகை இருப்பதினால் எவ்வளவு செலவு செய்கிறாரோ அதற்கு 4 பங்கு பணம் கஜானாவில் நிறைந்து வந்தது. ஆகையினால் திருமணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் அண்ணாவையே செய்யும்படி சொல்லிவிட்டார் நம்முடைய ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன் வகுல மாளிகையை கூப்பிட்டு, அம்மா, திருமண பத்திரிகை யார் யாருக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்க, வகுலாதேவியும், அப்பனே, நீ 14 லோகங்களிலும் புகழ் வாய்ந்தவன், ஆகையால் எல்லா இடத்திற்கும் பத்திரிகை அனுப்ப வேண்டும் என்றாள். ஸ்ரீனிவாசன் கருடனை கூப்பிட்டு, திருமண பத்திரிகைகள் எல்லா லோகங்களுக்கும் கொடுத்துவிட்டு வா என்றார். அப்படி சொன்னதும் கருடனும் அப்படியே கொடுத்துவிட்டு வந்தான். கல்யாண பத்திரிகை கிடைத்ததும் அவரவர்கள் சேஷாசலத்திற்கு பயணமானார்கள். பிரம்மன் சரஸ்வதி, மகேஸ்வரன் பார்வதி, இந்திரன் சசிதேவி, நாரதர், திக்பாலகர்கள், பிரகுஸ்பதி, அத்திரி, பரத்வாஜர், கௌதமர், ஜமத்கனி, விஸ்வாமித்ரர், வசிஷ்டர், சூதர், சௌனகர், கருடர், கந்தர்வ, கிண்ணர, கிம்புருஷ தேவர்கள் முதலியோர், ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா, வாழ்த்து கூறுபவர்கள், சாவித்ரி, அருந்ததி, அனுசூயை முதலிய பதிவிரதைகள், பூசுரர்கள், சுப்பிரமணியர், வள்ளி தெய்வானை சமேத தம்பதியினர், விநாயகர் முதலிய எல்லோரும் சேஷாசலம் சேர்ந்தனர். அக்னி பகவான் விருந்தாளிகளை பஞ்ச பக்ஷ்ய பரம அன்னங்களுடன் உபசரணை செய்து சந்தன தாம்பூலங்கள் கொடுத்து சந்தோஷப்படுத்தினார். வாயுதேவன் சுகந்த திரவியங்களை வீச, சுமதி, பார்வதி, அனுசூயை முதலியோர் கோலமிட, கந்தர்வர்கள் சாமரம் வீச, ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு நலங்கிட்டு மங்கள ஸ்நானம் செய்வித்து, ஜரிகை பீதாம்பரங்களை உடுத்தி, வஜ்ரம், வைடூரியம் முதலிய ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட கிரீடம் அணிவித்து, சுப சோபன வேளையில் பயணமாகி அவரவர்கள் வாகனங்களின் மேல் உட்கார்ந்து சேஷாசலத்திலிருந்து நாராயணவனம் சமீபம் செல்ல அங்கே சுகமகரிஷி ஆசிரமம் வந்தது. சுகயோகி ஸ்ரீனிவாசனை நமஸ்கரித்து பாத பூஜை செய்து, ஓ தயாமயனே ஸ்ரீனிவாசா, இந்த ஆசிரமத்திற்கு எழுந்தருளி சத்காரம் ஸ்வீகரித்ததற்கு அடியேன் தன்யனானேன். ஸ்ரீனிவாசன், எனக்கு செய்தது மிக சந்தோஷம். என்னுடன் வந்தவர்களும் உமக்கு விருந்தாளிகள், அவர்களையும் கௌரவிக்க வேண்டுமே என்றார். சுகரும், உன் கருணை பொங்கிய கடாட்சம் இருந்தால் எல்லோருக்கும் விருந்து அளிப்பேன் என்றார். பிரம்மா, ருத்ரன் முதலியோர் ஆசிரமத்தில் பிரவேசித்தனர். ஸ்ரீமன் நாராயணன் தனது சங்கல்ப மாத்திரத்தினாலேயே எல்லோருக்கும் பஞ்ச பக்ஷங்களுடன் விருந்து அளிக்கப்பட்டது. பகவானை தீனதயாளன், லக்ஷ்மி நரசிம்மன், பக்த பரவசன் என்றால் உனக்கே தகும் என்று புகழ்ந்து தோத்திரம் செய்தனர். எல்லோரும் பயணமாயினர். ஆகாசராஜன் ஸ்ரீனிவாசனை எதிர்கொண்டு அழைத்தல். ஆகாசராஜன் நாராயணபுரம் முழுவதும் அலங்காரம் செய்வித்து வாழை மரங்களாலும் மாவிலை தோரணங்களால் அழகுபடுத்தி அழகான கோலங்களை போட்டு வைத்து திருமண வசதிகள் எல்லாவற்றையும் செவ்வனே முடித்து ஸ்ரீனிவாசனின் வருகைக்கு காத்திருந்தான். ஸ்ரீனிவாசன் வந்ததும் ஆகாசராஜன் மேலவாத்தியங்களுடன் எதிர்கொண்டு அழைத்து யானை அம்பாரியின் மேல் ஸ்ரீனிவாசனை உட்கார செய்து ஊர்வலமாக சம்பந்தி விடுதியை சேர்ப்பித்தான். பிரம்மன், மகேஸ்வரன் முதலியோருக்கும் தக்க வசதிகளை ஏற்பாடு செய்வித்து அறுசுவையுடன் சகல பக்ஷயங்களுடன் கூடிய விருந்து ஏற்பாடு செய்வித்தான். சந்தன தாம்பூலாதிகளால் உபசரித்தனர். அன்றிரவு விருந்தாளிகள் சம்பந்திகள் எல்லோரும் அவரவர்கள் விடுதியில் சுகமே இருந்தனர். ஆகாசராஜன் அவனுடைய பந்துக்கள் திருக்கல்யாண முகூர்த்தத்திற்கு வேண்டிய புஷ்பம், சந்தனம், தாம்பூலம், அக்ஷதை, பட்டு பீதாம்பரம், புடவைகள், தேங்காய், பழம் முதலிய எல்லா வஸ்துக்களையும் மறக்காமல் பந்தலில் வைத்தனர். ஆங்காங்கு நடக்க வேண்டிய காரியங்களையும் உபசரணைகளையும் செவ்வனே மனங்கோணாமல் செய்யும்படி பணியாட்களை நியமித்தான்.